Hello students, இப்போ நம்ம 10th standard science portion continuation பார்க்குறோம். ஸோ போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம சாலிட்ஸ் வந்து ஹீட் ஆகும்போது அது எந்த மாதிரிலாம் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்க்கணும். If there is an increase in the area of a solid object due in heating, this expansion is called as superficial or of area expansion. ஓகே வந்து இப்போ வந்து என்னன்னா ஒரு ஹீட்டிங்னால உன்னோட சாலிட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஏரியா, அதாவது அது இப்போ வந்து அது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ல இருக்குன்னா சூடானதுக்கு அப்புறம் டபுளா 10 சென்டிமீட்டர் ஆச்சுன்னா அந்த ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இது பேர் அந்த ஹீட்டிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கால்ட் சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியா எக்ஸ்பான்ஷன். அப்படி அந்த எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க. Superficial expansion is determined in terms of coefficients of superficial expansion. So அது எக்ஸ்பான்ஷன் எப்படின்னா அது கோஎஃபிஷியன்ஸ் பொறுத்து தான் வந்து அது எக்ஸ்பான்ஷனை வந்து டிஃபைன் பண்றாங்க. The ratio of increase in area of a body per degree rise in temperature to its unit area is called as. So வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஹீட் டெம்பரேச்சர்னால எவ்வளோ ரைஸ் ஆகுதோ ஸோ அந்த டெம்பரேச்சர் பொறுத்து ஏறுதுல, ஸோ அதை பேர் என்ன சொல்றாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. So coefficient of superficial expansion is different from different materials. So இந்த expansion வந்து ஒரு பொருளை பொறுத்து இன்னொரு பொருளை வந்து expand different இருக்கும். The SI unit of coefficient of superficial is Kelvin power minus 1. So the equation relating to the change in area and the change in temperature is given as A naught. So இது வந்து A naughtன்றது ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கிரீன் ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அந்த ஏரியா வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அது கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஃபார்முலா வந்து delta A divided by A naught which is equal to alpha A delta T. where delta A வந்து change in area அந்த சொன்னது, அந்த A வந்து இது change in area, அது ஃபைனலா வந்து உனக்கு இருக்கிற ஒரு ஏரியா. அண்ட் A naught வந்து ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் எந்த சைஸ்ல இருந்துச்சோ அந்த ஏரியா. அண்ட் டெல்டா T வந்து the change in temperature, ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ஃபா T வந்து coefficient of superficial expansion. நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் என்னன்னா cubical expansion என்னன்னு பார்க்கணும். If there is an increase in volume of a solid during to heat, so வந்து ஒரு volume வந்து increase ஆச்சுன்னா ஒரு solid வந்து volume வந்து increase ஆச்சுன்னா due to heating, then the expansion is called as cubical or volumetrical expansion. So the volume வந்து increase ஆச்சுன்னா அப்ப அது பேர் என்ன சொன்னா cubical இல்லைன்னா வந்து volumetrical அப்படின்னு சொல்லி expansion சொல்றாங்க. As in case of linear and area expansion, cubical expansion is also expressed in terms of coefficient of cubical. So ஏரியாவும் லீனியரும் பொறுத்த மாதிரியே இதுவும் வந்து coefficient of cubical expansion பொறுத்து தான் இருக்கு. The ratio increase in volume of the body per temperature rise. So இதுல வந்து வால்யூம், அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போது தான் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அது என்ன சொல்றாங்க coefficient of cubical expansion சொல்றாங்க. And this is also measured in Kelvin minus 1. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க பார்த்தா cubical expansion வந்து ஹோலா மொத்தமா வந்து வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ எப்படி நம்ம வந்து மாவு போட்டு புளிச்சு உப்பி வரும்போது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸோ வால்யூம் வந்து அதிகமாகும். ஸோ the equation relating to the change in volume வந்து delta V divided by V naught is equal to alpha V delta T, where delta V வந்து is the final change in volume, V naught வந்து is the original volume, delta T ன்றது வந்து change in temperature, and வந்து coefficient of cubical வந்து alpha V. Different materials possesses different coefficients of cubical expansion. Given the coefficient of cubical expansion, so என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. அலுமினியம் எடுத்தீங்கன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா 10 into 10 power minus 5, brass வந்து 6 into 10 power minus 5, glass வந்து 2.5 into 10 power minus 5, water வந்து 20.5 into 7 into 20.7 into 10 power minus 5, mercury வந்து 18.2 into 10 power minus 5. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறான்னா கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ அது வரும்போது நீங்கள் வந்து அதை நீங்கள் கவனிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து expansion in liquids and gases. When heated, the atoms in a liquid or gas gain energy and are forced further apart. The extent of expansion varies from substance to substance. For each given rise in temperature, a liquid will have more expansion than a solid and a gaseous substance from the highest expansion when compared with the other two. ஸோ வந்து சாலிடும் கேஸும் வந்து ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் லிக்விட் வந்து உனக்கு ஹையஸ்டா வந்து ரொம்ப சூடு பிடிக்கும்.
நான் சொன்ன மாதிரி லிக்விட் வந்து ஃபாஸ்டா சூடு பிடிக்கும் அண்ட் வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து ரெண்டுத்தையும் சாலிடும் கேஸை விட அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. The coefficient of cubical expansion of a liquid is independent of temperature whenever its value of a gas depends on temperature of the gases. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எப்படி வந்து cubical வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து அதுக்கு ஒரு இண்டிபெண்டா இல்லாம டிபெண்டன்ட் டெம்பரேச்சர்ல வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும். பட் வந்து லிக்விட் பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீ எந்த டைம்ல வச்சாலும் உனக்கு ஹீட் ஆயிடும் அண்ட் வந்து உனக்கு சீக்கிரமா ஹீட் ஆயிடும். ஸோ அது வந்து எந்த டைம்ல கேஸாகவும் மாறும். இப்போ வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. தண்ணி வாட்டர் வந்து நான் கொதிக்க வைக்கிறேன்னா அது ஹீட் சீக்கிரமா பிடிச்சிக்கும். அதே நான் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சேன்னா அதுக்கு ஒன்று கேஸா வேப்பரா போயிடும். கரெக்டா? ஸோ அதுதான் சொல்றாங்க. அது வந்து எந்த டைம்ல இப்படி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். When a liquid is heated, it is done by keeping the liquid in some container and supplying heat energy to the liquid through the container. ஸோ ஒரு கண்டெய்னர்ல வச்சுக்கோ, அதை தண்ணி கப்ல வந்து தண்ணி ஊற்றி வச்சு அதை வந்து ஃபுல்லா ஹீட்ல கொடு. The thermal energy supplied will be partly used in expansion of the container and partly used in expanding the liquid. ஸோ வந்து உனக்கு அதோட லிக்விட்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். உனக்கு பபிள் ஆகும் போதே தெரியும் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும்ட்டு. Thus, what we observe may not be the actual or real expansion of the liquid. Hence, for liquids, we can define the real expansion and apparent expansion. ஸோ வந்து நம்ம பார்க்கறதுனால அது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அதுலேயுமே நிறைய வந்து மெத்தட்ஸ் அண்ட் இது ஃபர்தர்மோர் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.